இல்ல சார், என்னைய பத்தி நிறைய அறிமுகப்படுத்துனீங்க. ஆமா. இல்ல என்னைய பத்தி இன்னும் ஸ்பெஷலா உண்மையா ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. உண்மையிலேயே ஜல்லிக்கட்டு காலங்காலமாக 1000 வருஷங்களாக நடக்குது. ஜல்லிக்கட்டினுடைய முதல் பெண் வர்ணனையாளர் அப்படின்ற பெருமை அவங்களுக்கு உண்டு. நன்றி நன்றி. போன வருஷம் அத்தனை ஜல்லிக்கட்டில் அவங்க வர்ணனை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 36 விருதுகள். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். வாங்கலாம் நினைச்சாங்க, ஒரு வயலும் கொடுக்கல அப்படின்றனால இந்த கைதட்டல் தான் எங்களுக்கு விருது. ஆனால் எனக்கு இவங்களை விட இவங்க அப்பா எனக்கு பிடிக்கும். ஏன் சார்? தர்ம சிந்தனை அப்படி ஒரு மனுஷன் வேணும். இன்னைக்கு ஒரு 16 தெருவில் அடுப்பெரிதுனா அது உங்கள் அப்பா தர்மராஜ் தான் காரணம். தேங்க்யூ சார். அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. ஒரு நாள் வராட்டி தர்மராஜ் எங்க இருக்கு, சாம்பார் கோச்சிக்கிட்டு இருக்கு, சிலிண்டரோட வந்து கிடப்பார். நான் மட்டும் இப்ப எங்க அப்பா, அடுத்து பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் வருவாங்க. நகைச்சுக்கா சொல்ல நடந்து. ஏன்னா எதுனா பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பெருமையை சொல்லிடும். சேலத்தில் அவங்க பட்டிமன்றம் பேசி முடிச்சுன்னு ஆர்கனைசர் சங்குன்னு கூச்சி மேடைக்கு வந்து அரப்போன் மோதிரம். ஆமா சார். இந்த பிள்ளை விட எதுக்கு சார், ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது, அந்த அருக்கு ஓரமா ஓலாம் அப்படியே பிடிச்சி கிளம்புங்க. அப்படி இங்க அப்படி இருக்காது சார். உண்மையிலேயே அருமையான மக்கள் ஒரு வணக்கம் சொல்லிக்கலாம். உண்மையிலேயே வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடியே கைத்தட்டல கொடுக்குறாங்க பாருங்க. அதான் காஞ்சிபுரம் மக்களா கொக்கா நிரூபிக்கிறாங்க சார். ஏமா இது என்ன காஞ்சிபுரம் கொக்கா, பெரம்பலூர் மைனாண்டி, இது என்ன? அதான் அவங்க பேச போறாங்கல்லம்மா. இல்ல உண்மையிலே காஞ்சிபுரம் அப்படின்ட்டு சொன்னா அது பட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. காஞ்சி அப்படின்ட்டு சொன்னா வேற என்ன, காஞ்சி காமாட்சியை சொல்லுவாங்க. அறிஞர் அண்ணா பிறந்த மண். இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே அருமையான புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் பெரிய மனமார்ந்த நன்றிகள வணக்கங்களை சொல்லுவோம். ஏன்னா அந்த பட்டுக்குன்னு ஒரு பெரிய ஃபேமஸ். பெண்களை சொல்லும் பொழுது காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் முன்னழகை பெற வேண்டும், திருமகளும் முன்னழகை பெற வேண்டும். அதுதான் காஞ்சிபுரம். நாளைக்கு காது ஊத்து வீட்டில் ஒரு கச்சேரி, அதுக்கு ரிஹர்சல். சார் ஒரே ஒரு கவிதை சொல்றேன். சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான், அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான், தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான், பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டு தினம்தான், கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான், திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான்ட்டு. ஏன் இதை சொன்னா, பேரறிஞர் அண்ணா கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இந்த கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கேட்கிறாப்புல. உடனே அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை, நீங்க ஒரு சரியான பெண்ணை திருமணம் முடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை கம்ப்ளீட், நீங்க ஒரு தவறான பெண்ணை கல்யாணம் முடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ஃபினிஷ்ட். அதுவே அந்த சரியான பெண்ணு உங்களை ஒரு தவறான பெண்ணோட பார்த்துட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் அப்படின்னாராம். இதுதான் வார்த்தை சாமர்த்தியம் அப்படிங்கிறது. உண்மையிலே ஆளுமை மிக்க ஒரு பிறந்த மண். புத்தக திருவிழா. புத்தகம் தொட்டு பார்த்தால் அது காகிதம், தொடர்ந்து படித்தால் அது ஆயுதம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 10 பறவைகளோடு பழகி நீங்க ஒரு பறவையாகி விட முடியாது, 10 நதிகளோடு நீங்க பழகி ஒரு நதியாகி விட முடியாது. ஆனா 10 புத்தகங்களோடு நீங்க பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு 11வது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அதுதான் புத்தகத்தோட ஒரு மிகச்சிறப்பு. சார் ஒரே ஒரு அந்த 100 பூக்கள் சொல்லுவாங்க, அதை மட்டும் நான் சொல்லிக்கிட்டுமா சார்? சார் வந்துருங்க சார். முதல் சீட்டில் எந்திரிச்சு போன ஒரு பதறிட்டேன், வேற ஒன்றும் இல்லை சார். அவர் கூட சாருன்னு போயிட்டீங்களா? சார் தமிழ்ல வந்து 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் சரியான மேடைங்கிறதுனால அதை மட்டும் நான் சொல்லி நாங்கள் போயிருந்தோம். செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கல் நீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெரு மூங்கிருப்பூ, கூவிளம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாளைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமுங்கிற்பூ, சிறுபூளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவன்பூ, தனக்கம்பூ, தாளம்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவல்பூ, ஞாழல்பூ, மவ்வல்பூ, கொகுடிப்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ,
கருநொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பு, புன்னாகம்பு, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, புன்னைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருள் நாரி, குருந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று 100 வகையான தமிழ் பூக்கள். அந்த தமிழ் பூக்களோடு சேர்த்து சிரிப்பு என்ற பூக்களும் இந்த காஞ்சிபுரம் புத்தக திருவிழா அந்த ரசிக பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி முன்னாடி உட்கார்ந்து அருமையாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய எங்க நடமாடும் திருவள்ளுவர் ஈரோடு சார், எஸ்கியூஸ் மீ, எந்திங்க சார். மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம். ஆமா சார், உண்மையிலே ராஜவேலு நீ பண்ண, சதீஷ் பேசினேன். ஆனால் அடுத்த வருஷம் வர்றதுக்கான வழி நம்மளுக்கு தெரியல. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கற்றுக்கிற வேண்டியது. நான் பாட்டுக்கு வந்தேன், குருவி ஜோக்கு, மைனாக்கு ஜோக்கு பிழைக்க தெரியாமல் இருக்கேன். எந்திரிங்க சார், கைதட்டுங்க, நம்ம தெரிஞ்சா இல்லைங்க சார். உண்மையிலே தீனாவுக்கும், ராஜவேலுக்கு, சதீஷ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ரசிகர்களை சிரிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க சார். ஏன்னா ஒரு கோபம் வந்து 10 நோயை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிரிப்பு தான் 1000 நோய்களை குணமாக்கும் சக்தி சிரிப்புக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, a smile is the best way to face every problem, to crush every fear, to hide every pain னு சொல்லுவாங்க சார். அது அந்த கார்ல ஒரு முனைங்கிட்டே வந்து இதுதானா பெயின்ட்டே வந்தியே சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சார்? இப்போ வந்து ஒண்ணும் கிடையாதுமா. சரிங்க சார். இப்போ ஒரு சிரிப்பு 1000 நோயை சரி பண்ணும்னீங்களே. யா ஷூர், டெஃபினெட்லி. ரோட்ல பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே, அவனுக்கு ஏன் நோய் சரியாக மாட்டேங்குது? ஒரு நகைச்சுவை நாயகர் நீங்களே அப்படி சொல்லலாமா? சரி, ரைட், சந்தோஷம். இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்? ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருக்கிற அந்த சபையில, ஆமா சார், ரொம்ப காலமா நான் தான் பெருசு, 4 லாட்டி வீடு என்ன ஆகும் அந்த அம்மா, நான் ஒரு நாள் வேலைக்கு போட்டு என்ன ஆகும் இந்த அம்மா, மாறி மாறி. அதுக்கு என்னதான் இன்னைக்கு ஒரு முடிவு. நல்லா உட்காந்து பெண்கள் சார்பாக பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு கை தட்டுங்க. ஆமாம் சார். வழக்கம் போல் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, யாரும் தட்ட போகிறது கிடையாது. அதுக்காக எங்கள் நண்பர்கள் இருக்காங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆரம்பிங்க சார். இப்போ நம்ம பெண்களுக்கு சப்போர்ட்டாக நான் பேச போகிறேன். சரி, நீங்கள் சப்போர்ட்டாக பேசுங்க, நான் கொய்யாப்பழம் பேசிட்டு போகிறேன். சார், இந்த உள்ள ஆடியன்ஸ்லேயே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன். ஏற்கனவே அவங்க ஜூம் இப்போ தானே இருக்காங்க. பெண்கள் தான் சார் அப்படி சிரிச்ச முகமாக இருக்காங்க சார். அப்போ ஆண்கள் நாங்கன்னா சீரழிஞ்ச முகமாக இருக்கும் சார். அவர் பாருங்க எவ்வளோ சிரிச்சு பாருங்க, சந்தோஷம். இல்ல சார், நாங்கெல்லாம் தாய் குலம். தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குலமா? ஐயோ பரவாயில்லையே, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சிரிச்சீங்க சார். ஒரு நாட்டோட முதுகெலும்பே என்னுடைய பெண்கள் நாங்க தான் சார். ஏமா எல்லாமே உங்களா பெருமையா சொல்றீங்க. நீங்க முதுகெலும்புனா அப்புறம் நாங்க நாய்க்கு போற நல்லி எலும்பா? எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் சார். ஒரு சின்ன பெண் குழந்தை சிரிச்சா என்ன சொல்றேன்? பியூட்டி, புன்னகை அரசி. அப்ப நாங்க புழுங்கரிசியா? ரொம்ப சிம்பிளான காமெடி தான், அதுதான் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ஆழமாக போய் டாக்டர்கிட்ட வந்து அவன் புன்னகரிசி புழுங்கரிசி இல்ல இப்படியே போயிடும். இதான் நல்லா இருக்கு. பெண்களுக்கு தமிழ்ல அத்தனை பேர் இருக்கு சார். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரெல்லாம் பெண், இத்தனை பேர் இருக்கு. ஆண்களுக்கு உங்களுக்கு என்ன பேர் இருக்கு சார்? எங்க மதுரையிலேயே எங்க ஆம்பளைக்கு ஒரு 4 பேர் இருக்கு. என்ன பேர்? லூசுப்பைய, கிறுக்குப்பைய, முட்டாப்பைய, தெண்டச்சோறு, விளங்காதவன். பார்த்தீங்களா, எல்லா இடத்துலையும் சார். இங்க நம்ம பேர் எதுல இருக்கு தெரியுமா? நம்ம பேர் மட்டும் தான் நம்ம பேர்ல இருக்கு. 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வருதுமா அப்படின்னா என் கையெழுத்தை போட்டு என் பேர்ல வாங்கு அந்த அம்மா. அதே போல ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்க போறேன், உன் கையெழுத்தை போட்டு உன் பேர்ல வாங்கு. கடைசியில் நம்ம பேர் மட்டும் தான் நம்ம பேர்ல இருக்கு. பஸ்ஸில் கூட பாருங்க, கொஞ்சம் பழைய ஜோக்கு தான் இந்த இடத்துக்கு தேவைப்படுது. பஸ்ஸில் கூட பாருங்க, பெண்கள் உட்காந்து சீட்டு சைடில் பிரமாதம் எழுதிப்பாங்க. பெண்கள், பூவையர், வலைக்கரங்கள், மகளிர், லேடிஸ், உமன். சரி, ஆம்பளை ஓடிப்பி பேக்க நம்மளுக்கு திருடர்கள் சாக்கிறதை, புகைப்பிடிக்காதீர்கள், ஏன் தேவைப்படுன்னு தெரியுதாப்ப? எதுக்கு சிரிப்பாங்கன்னா பழைய ஜோக்கு தான் சிரிப்பாங்க சார். இப்போ ஒட்டுமொத்த பெண்களும் கைத்தல கொடுப்பாங்க பாருங்க சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இப்போ ராஜவேல வந்து மிமிக்ரி பண்ணி அழகா பல குரல்ல பேசுறாரு சார். ஐஸ் விக்கிறவரு குளிர பேசுவார். பெர்ஃப்யூம் கடைக்காரு மணக்க பேசுவார். பூக்கடைக்காரு வார்த்தையை அளந்து பேசுவார். நம்ம போட்டோகிராஃபர் என்ன டெவலப் பண்ணி பேசுவார். ஆமா, இவர்தான். அவரே இன்னும் டெவலப் ஆகாம தான் இருக்காரு. கசாப்பு கடைக்காரு வெட்டு 1 துண்டு 2 பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையா தான் பேசுவீங்க. பெண்கள் நம்ம தான் அட்டகாசமா உண்மையை பேசக்கூடியது பெண்கள் நாங்க தான் சார். பட்டு நின்றுச்சார். ஏன்னா அவருக்கு போய் சொன்னா பிடிக்காது. அவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சு சார். செல்ஃபி எடுத்துட்டு போயிட்டாரு சார். எதுவுமே நம்ம உண்மையா பேசணும். வாழ்க்கையில நியூ இயர் வந்த உடனே பொய்யே பேசக்கூடாது முடிவெடுத்து உட்காந்துருப்போம். சரி, உடனே சம்சாரம் வந்து இந்த சேலை எப்படி இருக்கு, எனக்கு நல்லா இருக்கு, பொய். அந்த வருஷம் பூரா பொய் தான்.
இங்க இருங்க, குடும்பத்துல எப்ப சண்டை ஆரம்பிக்க போகுது? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எப்ப சண்டை ஆரம்பிக்க தெரியும்? இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டா சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப என்னதாண்டி சொல்ல வர அப்படின்னு புருஷன் சொன்னா சண்டை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆனாலும் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போறது பெண்கள் நாங்க தான் சார். நீங்க விட்டு கொடுத்து போறீங்க, அவன் வீட்டவே கொடுத்துட்டு போறானே சார். நாங்க உங்க வீட்டுக்கு அப்படி வலது கால் எடுத்து சுச்சிக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு சார். நல்லா கவனிங்க சார். ஆமா சார், தெளிவா சொல்றேன். நீங்க வந்த பின்னாடி ஆண்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமா வந்துச்சு? சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு, ஒரு 40 உங்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுச்சு. நாங்கள் பாருங்க உங்களுக்காக குழந்தைக்காக முதல்ல தாலி கட்டுறோம். முதல்ல கொஞ்சம் மாறி வந்துட்டேன், தாலி கட்டுறோம். அப்புறம் என்ன கட்டுறோம்? வீடை கட்டுறோம், அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம். கடைசி எங்களுக்கு நீங்கள் ஒன்று கட்டுறீங்க, பாட கட்டுறீங்க. ஏன்னா இந்த அம்மா இவனுக்கு சீடை செய்யும், சரி, வெளியே பாடம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதிரசம் அது சாரி இல்லை, ஏற்கனவே ஒன்றுக்கு சிரிச்சாங்களேன்னு ஒரு ஆர்வக்குள்ளாரில் போட்டு அது இந்த அளவுக்கு தரலோக்கலாக போகணும்னு நான் எதிர்பார்க்கல. பெண்களுடைய சமையலை மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க சார். உண்மையிலேயே சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. ஆமா, அதை நாங்க சாப்பிட்றதா. சாப்பிடாமையா ஆண்களுக்கு தொப்பை வருதுன்னு நான் கேட்கறேன். குப்பையா போட்டா தொப்பையாத்தான் வரும். அதுல பாருங்க, எங்களுக்கு என்ன செல்ஃபி எடுக்கும்போது பெரிய கஷ்டம், வகுறு உள்ள இழுக்கணும், பின்னாடி சொல்லி என்ன முது இங்க வந்திருக்குனே அப்படின்னு. அதனால நிறைய பேர் கல்யாணம் போட்டோ அனுப்புவோம், ஆப்சிஸ் போட்டோ அனுப்புவாங்க. புலிசேஷன் அனுப்ப சொல்லுங்க. இப்பயே பாருங்க, சில இப்படி இழுத்து நிற்பான், ரெடி முடிஞ்சோன்னு விட்டுவேன், கேமராமேன் கீழே வந்து கிடப்பார். ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு சார். சரி, தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க, நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவா மாத்து. எப்படி சார்? தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க. தொப்புன்னு குப்பரைக்கு விழுந்தீங்கன்னா மூக்குல இடிக்காது, தரைக்கு மூக்குக்கு 1.5 அடி கேப்பு கிடக்கும். ஒல்லியா இருக்கான்னு சத்து மூக்கு தெரிச்சு அங்கிட்டு விழும். எவ்வளவு நன்மை இருக்கும் அந்த தொப்பையில கூட. யாருக்கு விழுது? ஆண்களுக்கு தொப்பை விழுதா, பெண்களுக்கு தொப்பை விழுதாக்கா? யாருக்கு விழுது? பெண்களா? ஆண்களுக்கு தான் சார் தொப்பை அதிகமா விழுது. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போனார். ஆனா எப்படி வாக்கிங் போனாருன்னு கேளுங்க சார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல இருக்கிற ஒரு வடையை எடுத்து கப்புன்னு சாப்பிடுவார். வாக்கிங் போவாரு, பக்கத்துல போய் ஒரு வடையை வாங்கி டக்குன்னு சாப்பிடுவார். நான் டென்ஷன் ஆயிட்டேன். அண்ணன் தயவு செய்து வாக்கிங் போகும்போது வடை சாப்பிடாதீங்கன்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா, நான் வாக்கிங் போறதே வடை சாப்பிடுறதுக்காக தான் மாட்டார். என்ன சொல்ல? அதனாலதான் இப்படிப்பட்ட தொப்பை. எங்க சமையலை கிண்டல் பண்ணாதீங்க. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. நான் அவங்க ரொம்ப வளவளன்னு பேசல சார். ஏன் சார்? ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னு அந்த சாப்பாடு ஆம்பளைக்கு அப்படி நெஞ்சிலே நிக்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு. அப்புறம் குடும்பமே கொஞ்சம் தள்ளி விட்டுருக்காங்க, நின்றவும். சார் என்ன சொல்லு, கல் தோசை செய்யுங்க. தோசையே கல் மாதிரி செஞ்சா. ஆனா உண்மையிலேயே எனக்கு அன்னபாரதிட்ட ஒரு விஷயம். தேங்க்யூ சார். தமிழ் சார்ந்து நிறைய பேசும். ஆமா சார். தமிழ் கொள்கையை கடைபிடிக்கிற அந்த யார் வீட்டுக்கு எப்ப எந்த நேரம் வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுக்கும். நன்றி சார். அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வரமாட்டான். டீயை குடிச்சு விக்கு விக்குன்னு உதறி நுறையா கொப்பன்னு கக்கி ஆம்புன்னு சொல்ல போவேன். அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. எப்பா அன்னபாரதி வீட்டில் எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படின்னு சொல்லி இந்த ஆம்புலன்ஸ் போதில்ல, எதிர்த்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட்டுவேன். 2 பேரும் போது அந்த இடத்துல உசுர விட்டுருக்காங்க சார். எங்க அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். டீ குளிச்சும் கூட பொழைச்சிருவான், இங்க டீ குடிச்சும் செத்து போயிடுவான். எங்க டீயை கிண்டல் பண்ணாதீங்க. நான்லாம் சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவேன் சார். ஆமா, சிலவங்க லைட்டா கப்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கப்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா கப்பாங்க, சிலவங்க சூடு அதிகமாக கப்பாங்க, சிலவங்க சக்கரை இல்லாம கப்பாங்க, சிலவங்க சக்கரை அதிகமாக கப்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறதுதான் அன்னபாரதி சார். இந்த இடத்துல ஆண்கள் பாராட்டி ஆகணும். ஆமா சார், தேங்க்யூ. ஏன்னா குபீர்னு வருவாங்க 6 பேர். இவங்க சொன்ன லைட்டா போடு, ஸ்ட்ராங்கா போடு. அன்னைக்கு ஒருத்தன் கிளாஸ் இல்லாம டீ போட்டு இருக்கான். அது மதுரை முத்து இவர் மட்டும்தான். அப்ப 6 வேணா டீ போடுறீங்க, உங்களை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? இதுல இது ஸ்ட்ராங்கா இருக்கு, இது லைட்டா இருக்கு, இது காப்பி, மூணுமே ஒன்னாத்தான் இருக்கும். தேவையில்லாத வேலை எனக்கு இது. அங்கேயே சிரிச்சுட்டா முடிக்கணும்ல, இன்னும் ஆர்வமா போறேனா. நம்ம நன்றி. எனக்கு இங்க சிக்னல் கொடுத்துறாரு, இது கொஞ்சம் இதா போகுது, அடுத்து மாத்துங்க அப்படி. எங்க வீட்டுல நடந்த சம்பவம் சார். சரி. காஃபி போட்டு என் வீட்டுல எங்க வீட்டுக்காரரு கொடுத்தேன். ஒரு மடத்தாங்க குடிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுமா? எருமை மாடு. காஃபில சீனி போட்டி ஆடி எருமைன்னு சொல்லிட்டாரு சார். இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை உனக்கு. நானும் சீனி போட்டேனே மாமா அப்படின்னு சொன்னேன். வாங்கி குடிச்சு என்னடி சீனி போட்ட, குடிச்சு பாரு அப்படின்னாரு. நானும் வாங்கி குடிச்சு பார்த்தேன் சார். திரும்ப அவர் வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? இப்ப தாண்டி காஃபி இனிக்குதுன்னு சொன்னாரு சார். அது பல்லு விளக்கிட்டு குடிக்கணுமா?
சில இதுகள் வந்து அப்படி கொஞ்சம் சில டிஃபால்ட் இருக்கும் காப்பி. சார் பாசம் வந்து அப்படி இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்து இப்போ வரைக்கும் சொல்றேன் சார், உங்களுக்கு மட்டும் இத்தனை பேர் இருக்கு. ஆமா, விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வைக்கிறான். ஆமா, உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்களை ஆம்பளைக்கு ஒரு ஈய காப்பு ஒரு பித்தளை காப்பு, எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. நான் சின்ன பிள்ளை இருந்து எங்க ஊர்ல கிராமத்துல பாட்டு போடுறது, மணமகளே மணமகளே வா வா. ஆமா, எங்கேயாவது இடத்துல கூட ஆட்டுக்குட்டி மாதிரி ஒருத்தன் வர்றானே, அவனுக்கு ஒரு பாட்டு போட்டீங்களா ஐயா? ஆட்டுக்குட்டி மணமகனே மணமகனை கூட போட வேணாம்யா. மடப்பையலே மடப்பையலே வா வா. அவன் சந்தோஷம் வந்துட்டல்ல. அது வந்த உடனே வலது காலை எடுத்து வச்சு வா தாயி. ஆமா சார், நாங்கள் எங்களுக்கு கால் இல்லையா? எனக்குலாம் எவனுமே சொல்ல, நான் விடுவேனா அலோன்னு ஃபோன் கால் எடுத்து வச்சுட்டு உள்ள போயிட்டேன். பெண்கள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு தொலைநோக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப அந்த அக்காவெல்லாம் பாருங்களேன், நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க. ஆமா, என்ன அர்த்தம்? குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல சார், ஒரு பக்கம் பிறந்த வீடு, இன்னொரு பக்கம் புகுந்த வீடு, ரெண்டையும் பெண்ணானவள் இணைக்கிறாள்னு அர்த்தம். அது அர்த்தம் அது கிடையாது சார். ஏன் வகுடு எடுத்து செய்வாங்க? இப்படி நேர் கோடு இருக்குன்னா இந்த ஈறு பெண்ணெல்லாம் டிராபிக் இல்லாமல் வரிசையாக போகிறக்கு, இல்லாட்டி முடியல முட்டிக்கிட்டு போய் நிற்குங்க. ஐயோ, அது பண்ணால இவங்க வந்து பிறந்த விட பூந்த விடா. பார்த்தீங்களா, அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பத்தா சார் மாரியம்மாள்னு பேர், 124 வயசு இருந்தாங்க. 4 அடி தான். கூந்தல் அவுத்து விட்டுச்சுன்னா எங்கள் அப்பத்தா பொத்துரு கீழே வந்து விடும். அவ்வளோ நீளம் நெல்லுன்னு. எங்கள் தாத்தா பின்னாடி தூக்கிட்டே அப்படி போவார். இது கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் தான். 4 அடி கூந்தல் அன்னைக்கு அவுத்து விட்டா தரையில் வந்து விழுந்துச்சு. இன்னைக்கு விழுது, தனியாக விழுது தொப்பு. ஏம்மா கீழே எடுக்கு வேற வாங்கிட்டே சார், அதில் கொஞ்சம் ஈரு வேணும், புதுசு 450 ரூபாய்க்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு இது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. கல்யாணம் தான். சொல்லுங்க. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு தான். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு சார். ஒரு நிமிஷம். என்ன சார்? ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கோபகோபன் வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். தாலிக்கட்டில் எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. ஏன்னா இவன் கோபத்தில் ஒத்த வார்த்தை சொல்லுவான். சரி, ஏய் நாட்டி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானா லூசு மாதிரி பேசுறேன்? நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பமே லூசு போய்டா அப்படின்னு. சார் இந்த ஜோக்கெல்லாம் இங்க இருந்து பேசினேன் சார். அங்க ஒரு அம்மா, இவன் தான் லூசு கடைசியில். சரி, இன்னொரு நீங்க பொண்டாட்டி பத்தி இவ்வளவு சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறேன். அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? பொண்டாட்டி இல்லாத அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். ஒரு ஆள் எல்லாத்தையும் கை தட்டுறாரு. ஆமா சார். நான் ஒன்ன வாட்ச் பண்ணிட்டேன். என்ன உட்கார, என்ன சேரோட கிளம்புற சார்? 60 வயசுல அந்த தாத்தா சிரிச்சிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன ஆகும்? முகருக்கு சிரிப்பு இல்ல, அவன் சிரிக்கிறான், பொழைச்சிருக்கான். நீ ஓட்டச்சைகளை வச்சு நீ எதுக்கு சிரிக்கிற? சிரிக்கிறோம் சார். ஆண்கள் தூங்கினா தூங்கட்டுமே விடுங்க. சரி, பெண்கள் இந்த மிக்சியை வந்து சட்னி அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறத விட வீட்டுக்காரன் எழுப்புறதுக்கு தான் பயன்படுது. அப்பதான் படுத்திருப்பான், தேங்காய் சில்லு தெரிச்சு மூக்கில் அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருப்பேன். அதை தான் நாங்கள் வருத்தப்படுறோம் சார். ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்துச்சு சார். சரி, நம்ம மனசுல ஒன்று நினைச்சிட்டு அந்த கிணத்துல ஒரு காயின் போட்டா உடனே நடக்கும். கேள்விப்பட்டு கணவன் மணி விக்குன்னு போய் வீட்டுக்காரி சாமி கும்பிட்டு அந்த கிணத்துல ஒன்று நினைச்சிட்டு போட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி எட்டி போறோம்னு தொம்புன்னு உள்ள வந்துருச்சு. வீட்டுக்காரி சொன்னா, நான் நினைச்சு நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு 60வது கல்யாணத்துக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க சார். மகேஷ் சார் கேளுங்க சார், என்னை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க 60வது கல்யாணம். சீப் எடுத்துட்டு போனியா? மதுரை வீரன் தானேன்னு போட்டுடலாம், ப்ராப்பர்ட்டி காமெடி உங்களுக்குலாம் வருது. ஒரு 60வது கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. பயங்கர தட்ட புடல அப்படி பாகுபலி செட்டே தூத்துறோம், அவ்வளோ கிராண்டா இருந்துச்சு சார். நான் மிரண்டுட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணம். ஒரு நிமிஷமா உட்காந்துட்டாரா? நிகழ்ச்சியில் ஆடியன்ஸ் போனா பரவாயில்ல, எங்க ஆர்கனைசரே போயிட்டார். அதான் எனக்கு மாறி அங்க உட்காருதார் சார். எங்க அவர்கிட்ட 60வது கல்யாணம் அவ்வளவு கிராண்டா இருந்துச்சு. அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் 60வது கல்யாணமே இவ்வளவு கிராண்டா பண்றீங்க, உங்களோட 25வது கல்யாண நாளை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. என் 25வது கல்யாண நாள் என் ஒய்ஃப் அந்தமான் கூட்டு போனோமா அப்படின்னார். சூப்பர் சார், இப்ப 60வது கல்யாண நாள் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என் ஒய்ஃப் அந்தமான்ல இருந்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வர போறோமா அப்படிங்கிறார். இதுதான் ஆண்களுடைய மனசு. இந்த 3 பேர் கைதட்டுறதுக்காக ஒருத்தன் பொள்ளாச்சியிலிருந்து 490 கிலோமீட்டர் வந்திருக்கும் சார். இந்த 3 பேர் தான் கைதட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஜோக்கை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டு நாங்கள் ஊர்லேயே இருந்திருப்போம் சார்.
கோவில் கோவிலா போய் புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக நாங்க ஆயில கூட்டுறோம் சார் நாங்க. ஆமா சார். அப்புறம் கடகடியாக போய் அதை வாங்கி இதை வாங்கி எங்க ஆயில குறைக்கிறீங்களே. அப்பா உங்களுக்கு தான்ப்பா பேசினேன். கடைசியில கைதட்டு பிச்சை எட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு என் பொழப்பு. சரி விடுங்க. யார் அழகு, ஆண்கள் அழகா பெண்கள் அழகா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலேயே எல்லா பேச்சும் சிறப்பு. இப்படிதான் மேடம் இருக்கணும். ஏன் இன்ன வரைக்கும் அந்த கூட்டம் அப்படியே இருக்குன்னு தெரியுமா? ஏன் சார்? ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு வீரியம், ஒரு வேகம், ஒரு கச்சிதம், அவ்வளோதான் இருக்காங்க. இவங்க பேசும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, அவர் பேச எப்படி இருந்து பார்த்தீங்களா? ஆனால் சிலர் பேசுகிற பார்த்தா பேதலிச்சு போயிடுவோம். அன்னைக்கு ஒரு ஆள் 3/4 மணி நேரம் பேசினார் மேடம். பாரதியார் சொன்னார், பாரதியார் தானங்க சொன்னார். என்ன சொன்னார்? அந்த பாரதியார் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்? அத்தனை பேர் சபையில தானே அவர் சொன்னார். 3/4 மணி நேரம் வச்சுக்க என்ன சொன்னான்னு சொல்லுங்க. சேராட்ட வந்து ஏறி போயிட்டாங்க, பின்னாடியே ஓடி இருக்காங்க. என்னையா சொல்ல இதையா நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன்னு ஓடிட்டான். அது மாதிரி இல்லாம கரெக்டா அந்த ஸ்பாட்ல சொல்லுங்க மேடம். சார் யார் அழகுன்னு கேட்டிருந்தேன் சார். அழகு யாரு? பெண்கள் நாங்க தான் சார் அழகு. பெண்கள் அழகுன்றவங்க தைரியம் வந்தா நீங்க கை தூக்குங்க. பெண்கள் அழகுன்னு அவர் ஆண் கை தூக்கி இருக்கிறாரு. ஐயோ கன்ஃபியூஸா இருக்கு. ஒரே குழப்பத்தில் இருக்காருமா வந்து எழுந்து. என்ன ரெண்டு இருக்கிறதே ரெண்டு, அதுலயே ஒரு குழப்பமா. நான் தான் அழகுன்ற பிள்ளை. உங்க ஆதார் கார்டு போட்டோ காமிங்க. கண்ணு கன்னியாகுமரியில் இருக்கும், வாய் வத்தலை குண்டில் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? முத திகில் படம் எடுத்து யாருன்றீங்க? நம்ம ரேஷன் கார்டு போட்டோ எடுத்து தான் எடுத்து நம்மளே பார்த்து பதறிடுவோம். சார் பெண்கள் நாங்க அழகுதான் சார். நீங்க அழகுனா நாங்க பேரழகு. பாருடா, பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ்னா பெண்கள் நாங்க தாங்க. பெண்களை தான் மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க சார். அம்சம் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். ஆமா சார். இப்ப சின்ன தூரல் விழட்டும், ஆண்கள் அப்படியே வாமாப்ல நல்ல அந்த கிலோமீட்டருக்கு டீ சாப்பிட்டு மலையில நிற்பான். தேச தூரல் விட்டும், ஐயோ ஐப்ரோ கரையுதே, லிப்ஸ்டிக் ஒழுகுதே, கொடையங்கடின்னு ஓடுவீங்க பார்த்தீங்களா? இங்கே தெரிஞ்சு போயிடுவோங்க. ஒரு அம்மாலாம் ஃபேஸ்புக் லாக் ஓப்பன் முடியாமல் கிடந்துச்சு. மறுபடியும் மேக்கப் போட்டு 3 மணிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுது. இப்போ நான் என்ன மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்களா? பெண்கள் சார் நாங்கள்லாம் ஏன் சார் மேக்கப் போடுறோம்? நாங்கள் லாக்கப்பில் போகிறதுக்கு தான் சார். நாங்கள் ஏன் சார் பார்லர் போகிறோம்? நாங்கள் பரதேசா போகிறதுக்கு தான். சீரியல் பார்க்குறோம் எங்கள் பெண்களை சொல்கிறீங்க. பெண்கள் நாங்கள்லாம் ஏன் சீரியல் பார்க்குறோம்? நாங்கள் சீரஞ்சு போகிறதுக்கு தான். நாங்கெல்லாம் ஏன் பார்லர் போறோம்னா நீங்க எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்க்கா பார்லர் போறோம். ஆனா நீங்க எங்களை தவிர எல்லாரையும் பாக்குறீங்க, அது வேற விஷயம். ஆனா உண்மையிலேயே பெண்கள் நாங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறோம்னா, நல்லா கேட்டுக்கோங்கக்கா, ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். நல்லா இவர் முகத்தை உத்து பாருங்க, தோசைக்கல்ல திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. எப்படி அழகு சேர்க்க முடியும்? புத்த திருவிழாவுக்கு இன்னைக்கு கெஸ்ட்னு கூட்டு வந்துட்டு தோசைக்கல்ல திருப்பி போடுறீங்க, உரலுக்கல்ல குப்புற போடுறீங்க. ஒரு 20 வருஷம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அங்கே மேடையில் கூப்பிட்டு வந்து நாளைக்கு என்னங்க நினைப்பாங்க கெஸ்டா கூப்பிட்ற இடத்துல? சார் பெண்கள்னாலே அது அழகுதான் சார். எப்படி நீங்க ஆண்கள் அழகுன்னு சொல்றீங்க? அதாவது வீட்டுக்குள்ள தாய்க்குள்ள கொஞ்சம் அழகுதான், காட்டுக்குள்ள வந்து பாருங்க ஆண்கள் தான் அழகு. ஆண்மையில் பாருங்க, அதான் தோகை விரித்து ஆடும். 4 மணிக்கு இவ்வளவு பெரிய தோகை விரித்து அங்க ஒரு அம்மா பாக்கு, அறுபத்தவில்லையோ பாவம், குயில் மாறி மயில் மாறி நேற்று பேசிக்கிட்டு ஒருத்தன் மூஞ்சிரு மாதிரி பேசுவீங்களான்னேன்னு அந்த ஒருத்தன். அப்புறம் யூடியூப்ல பார்த்து அந்த இடத்துல பேசினேன். பாத்தீங்களா இவ்வளவு பெரிய தோகையை விரிச்சு, தலிக்குமா தோகை ஒடிச்சு போற தலிப்பு, இவ்வளவு பெரிய தோகையை விரிச்சு கத்து. மயிலுக்கு பாருங்க அழகா கொண்டே இருக்கும், ஆண்மயிலுக்கு தோகை இருக்கும். பெண்மயில் பார்த்தீங்களா கொண்டை இருக்காது, வால் இருக்காது. அன்னைக்கு பார்க்குற எதுவுமே இல்லை, கடைசியில் தொட்டு பார்க்குறேன் உசுரே இல்லை. இது கொஞ்சம் ஓவர் சார். இந்த இடத்துல எந்திருப்பின்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல ஆண் சிங்கம் பாருங்க, இவ்வளவு பெட்டரை வச்சு அது நடந்து வரும்போது ஒரு அம்சம், ஒரிஜினல் ஆண் சிங்கம். ஆமா. பெண் சிங்கம் பாருங்க, பெட்டர் இல்லாம வால் இல்லாம, பெட்டர் இல்லாம வால் இல்லாம எது சிக்கு வந்து கோழி மாதிரி மரத்துக்கிட்ட கிடக்கும். ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு கோழியை கூட பாருங்க சேவல் விலை கொண்ட வச்சு. இப்போத்தான் உங்களுக்குலாம் செல்போன் அலாரம், எனக்கெல்லாம் அலாரம் வந்து சேவல் தான். மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நீங்க நின்றுக்கிட்டே இருக்க நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு உட்காந்து ஏன்னா அடுத்து வர நகைச்சுவெல்லாம் கொஞ்சம் தடுமாற்ற நகைச்சுவலாக தான் வரும், பார்த்தீங்களா? ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சங்கடம். இன்னைக்கு தான் டிராக்டர் லாரி வந்திருக்கு, அன்னைக்கு வீடை கட்டுறதுக்கு மாட்டு வண்டி தான். அந்த வீடை கட்டி முடிக்கும் தட்டிங்க செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது 7-8 மாசத்துக்கு காளமாடு. வீடை கட்டி முடிச்சோடனே கிரேபுரத்துக்கு பசுமாடை முன்னாடி கொண்டு வந்துட்டு காளமாடை கொல்லை பக்கம் கட்டி போட்டுப்பாங்க. அதை அங்கே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்.
கோழியை பார்த்தீங்களா? ஏன் உண்மையிலே நிறைய விஷயம் சொன்னாப்ல, சிங்கம், மயில், பூனை எல்லாமே சொன்னாப்ல. ஆனால் உண்மையிலே சார் 40 யானை முன்னாடி போனால் கூட எந்த யானை வழி நடத்தி செல்லும்னா பெண் யானை தாங்க வழி நடத்தி செல்லும். ஆம்பளை யானை பக்குன்னு பின்னாடி தான் போகும். கோழி கூவுதுனாலும் ஏன், சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 11 மணிக்கும் 12 மணிக்கும் 2 மணிக்கும் கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்புறக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். எந்திரி, நேரமாச்சு, எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும் சார். அதனால தான் சேவல் கூவுனாலும் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க சார். எந்த ஊர் நீங்க? கோவில்பட்டி சார். பார்த்தீங்களா சார், இத்தனை பேர் இருக்க சபையில், அது அறிவாளிகள் நிறைந்த சபையில் எவ்வளோ பெரிய போய் பாருங்க. ஃபோன் வந்த முன்னாடி மனுஷனுக்கு மனுஷனே பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊரில் கோழி பேசியிருக்கு. ஏய் எந்திரி, இந்தா ஏய் எந்திரி, டயமாச்சு, அசந்துட்டியா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் உண்டவும். அதை தெரியாமல் நீங்கள் உரம் கை தட்டுறீங்க. உத்து பார்த்தீங்கன்னா பூரா ஜோக்குலையும் டிஃபால்ட் இருக்கு சார். எங்க அப்பாவை பத்தி சொன்னீங்க, அம்மாவை பத்தி சொன்னீங்க. ஆனா உண்மையிலே சார் நேத்து காலையில நடந்த சம்பவம் சார். எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 8000 நோக்கி பல பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. 8500. எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் என்ன? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. ஆமா, தேசிய பறவை எப்படி வளர்க்க முடியும்? அது நான் தான் சார். ஒரு மனுஷன் நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். எங்களை கூட்டு வந்ததுக்கு நன்றின்னு அவர் வந்து மேடைக்கு கீழே சொல்லி பார்த்தாரு. நம்ம கவனிக்கல், மேடைக்கு வந்தே கும்பிட்டார். இல்ல அதாவது இல்ல சொல்லுங்க மகேஷ் சார். அவங்க இல்லம்மா, நான் 3வது வருஷமா வரேன். ஆமா சார். 4வது வருஷம் வர முடியாம நிச்சயமா நடக்கும் சார். அப்பா மயில் வளர்த்தாரு, யானை வளர்த்தாரு சொல்லிவிட்டு போயிடாத. ஆமா, மன உளைச்சல் ஆயிருவாங்க எல்லாரும். இல்ல நானே ஒன்று சொல்லணும், உண்மையான சம்பவத்தை சொல்லாம இருக்கேன். எங்க அப்பாவும் ஒரு 6 மாசம் முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. உங்க அப்பாவையா? ஆமா. ஏன் சார்? ஏன்னா இவரே வளர்த்துட்டாரு. இல்ல புலி வளர்த்தா தவறாமல. எப்படிப்பட்ட டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க நல்லா. இப்ப இந்த 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 அதாவது முத்து அப்படிங்கிற ஒரு மனிதன் நகைச்சுவையின் சொத்து என்று சொன்னால் மிகையில்லை. ஒரு ஈகோவே இல்லாத பர்சன், எந்த ஈகோவும் கிடையாது. ஒரு 22 வருஷமா நாங்கள் நண்பர்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எந்த நட்பு நீண்டகால நட்போ அந்த நட்பிற்குள் ஒருபோதும் பொறாமை இருந்ததாய் சரித்திரமே கிடையாது. எங்களுடைய நட்பு அந்த மாதிரி. அவர் வளர்ந்தா நான் மகிழ்ச்சி அடைவேன், நான் வளர்ந்தா அவர் மகிழ்ச்சி அடைவார். நாங்கள் 2 பேர் வளர்ந்தா நிறைய பேர் வைத்திருச்சல் இருப்பாங்க. அது வேற விஷயம், அது இயல்பு தான். அண்ணபாரதி ஒரு சரிக்கு சமமா இவ்வளோ பெரிய ஜாம்பவானோட நின்று அந்த காமெடிக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு மாபெரும் கலைஞர் அண்ணபாரதி அவர்கள். வாழ்த்துக்கள். நான் சென்னைக்கு போன புதுசுலங்க, சென்னையில் பந்த் அன்னைக்கு கூட பஸ்ஸில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். பேரு தான் பந்து, பஸ் முழுக்க ஏகப்பட்ட கூட்டம். நான் பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஒரு அம்மா கையில் குழந்தையோட நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 2 வயசு, அது குட்டி பாப்பா. அவ்வளவு கூட்ட நெரிசல்ல அந்த அம்மா கஷ்டப்பட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு, அம்மா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்கம்மா அப்படின்னு அந்த அம்மாவை கொடுத்தாங்க. அது கொடுத்து நான் கையில் வாங்கின பிறகுதான் தெரியுது அது குட்டி பாப்பா இல்லை, குட்டி சாத்தான் அப்படின்னு. ஏன்னா அதை நான் மடியில் வச்சுக்கிட்ட பிறகு அது பக்கத்தில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸை பிடிச்சி இழுக்குது, அவர் பாக்கெட்டில் இருக்க செல்போன் இழுக்குது, அவர் கண்ணு போட்டு கண்ணாடி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கு, காதை பிடிச்சி இழுக்குது. அவர் கண்ணை முடிச்சு திரும்பி என்னை பார்த்து புள்ள வழக்கத்திலாம் ஏன் பஸ்ஸில் வரீங்கன்றார். குடும்பத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவார் போல இருந்தது. அதுக்குள்ள எங்க கல்லூரி மாணவர்கள் முன்னால 4 பேர் முன் வாசல் வரையாது, சார் உங்க பையன் அசல் உங்களை மாதிரியே இருக்கிறான் சார். ஏய் என் பையன் என்ன மாதிரி இருப்பான், அதுக்காக என்ன மாதிரி இருக்கிறவெல்லாம் என் பையனா? என் மிஸ்ஸஸோட சொந்தக்காரரு அவரு அடுத்தாப்புல ஏறிட்டு, மாப்பிள்ள என்னது இது, இது எப்போ பிறந்தது எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. எனக்கு கூட தான் இது எப்போ பிறந்ததுன்னு தெரியாது. இந்த அம்மா சும்மா இல்லாம இந்த குட்டி பையன்ட்ட, அங்கிள் பாரு, அவன் நிமிந்து என்ன பாக்குறான், அங்கிள் பாரு இவர் டிவியில எல்லாம் வருவாரு அப்படின்னுச்சு. சும்மா இல்லாம அவன் உடனே, அங்கிள் நீங்க டிவியில வருவீங்களா அங்கிள்? நான் ஆமாண்டா கண்ணா. அவன் என்ன கேட்க போறான், நான் திக்கு திக்குன்னு இருக்கிறேன். ஏண்டா கண்ணா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டமா? கேள்றா அங்கிள், இந்த பஸ் எப்படி ஓடுது அங்கிள்னா?
இந்த பஸ் எப்படி ஓடுது அங்கிள். நான் உடனே எனக்கு பஸ்ஸு ஓடுறத பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அது ஒன்றும் இல்லடாக்கண்ணா, நம்ம டிரைவர் அங்கிள் இருக்காருல்ல, அவர் இக்னிஷனில் சாவியை போடுறாரு, இக்னிஷன் ஆன் ஆகுது, அதுலேருந்து கரண்ட் பேட்டரிக்கு போகுது, அப்புறம் பேட்டரியில் கரண்ட் உருவாகி அதுலேருந்து இன்ஜினுக்கு போகுது, இன்ஜின் ஆன் ஆகி அப்புறம் வீல் சுற்ற ஆரம்பிக்குது, வீல் சுற்றுறப்போ பஸ்ஸு முன்னால் போகுதுன்னு எனக்கு தெரிஞ்ச அறிவை சொன்னேன். அவன் ஒன்று லூசு மாதிரி பேசாதீங்க அங்கிள் தான். ஏண்டா கண்ணா ஏண்டா அப்படி பஸ் எப்படி ஓடுது நான் சொல்லிட்டேம்மா, சொல்றான் கண்டக்டர் விசில் கொடுத்தா ஓடுதுன்ட்டான். பெருமக்களே இப்ப பாருங்க, பஸ் எப்படி ஓடுதுன்னு அவன் கேட்கிறப்போ கண்டக்டர் விசில் கொடுத்தா ஓடுதுன்னு அவன் சொன்ன பதில நான் சொன்னேன்னா பஸ் பத்தி எனக்கு அறிவு வளரலன்னு அர்த்தம். லூசு மாதிரி பேசாதீங்கன்னு சொன்னப்போ எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் மனசுனால வளரலன்னு அர்த்தம். இப்ப அறிவுனாலையும் வளர்ந்து மனசுனாலையும் வளர்ந்தாதான் அவன் குட்டி பையன், நான் வளர்ந்தவன் அர்த்தம். இல்லைன்னா அவனுக்கு எனக்கும் உருவம் மட்டும்தான் வித்தியாசம்னு அர்த்தம். இந்த வேறுபாட்டை நமக்குள் காலப்போக்கில் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்குத்தான் மிகப்பெரிய ஞானியர்கள், சிந்தனையாளர்கள், மேதைகள், சாதனையாளர்கள், தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, செய்திகளை, கருத்துக்களை எல்லாம் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வழிவகுப்பதுதான் இந்த புத்தக திருவிழா என்கிற அற்புத திருவிழா. அதுல சந்தேகமே இல்லை. நம்ம இல்லைன்னா வேற எப்படி தெரிஞ்சுக்க போறோம்? இந்த மண்ணில் வந்து சொல்லலைன்னா எப்படிங்க? இது மாதிரி ஒரு கூட்டம், பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் தொடக்க காலத்துல ரொம்ப கடுமையான விமர்சனமான கருத்துக்களை எல்லாம் ஐயா மேடையில வைக்கிறாங்க அறிஞர் அண்ணா அவர்கள். அப்ப கூட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு பேப்பர்ல முட்டாள் அப்படின்னு எழுதி ஒரு ஸ்லிப்பு கொடுத்து அனுப்புறாங்க. அதாவது இவர் வந்து அறிஞர் அண்ணாவை கலாய்ச்சிட்டாராம். ஒரு பேப்பர்ல முட்டாள் அப்படின்னு எழுதி இவர் கொடுக்குறாரு. அறிஞர் அண்ணா அதை பார்த்து கோவப்படல. நான் யார் தெரியுமா, என்ன பார்த்து நீ எப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அறிஞர் அண்ணா என்ன பண்ண தெரியுங்களா, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பொதுவா நான் இது மாதிரி கூட்டத்துல பேசுறப்பெல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை எனக்கு பேப்பர்ல எழுதி அந்த கேள்விக்கு கீழே அவங்க பேரை எழுதி அனுப்புவாங்க. இன்னைக்கு யாரோ ஒரு நண்பர் அவர் பேரை மட்டும் எழுதியிருக்கிறாரு, கேள்வி எழுத விட்டாரு, கொஞ்சம் கேள்வி எழுதிட்டாங்க, முடிஞ்சு போச்சா? இதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. நான் யார் தெரியுமா, என்ன பார்த்து நீ எப்படி சொல்லுமா, நான் ஏல் பல்கலைக்கழகத்தில், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்வசாதாரணமா கையாளுவது. உணர்ச்சிகள் எந்த நேரத்தில் நம்மை சமநிலை இழக்க வைக்க சூழல் வந்தாலும் கூட எப்படி அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என்கிற பக்குவத்தை நமக்கு பாடமாக தருபவை புத்தகங்கள். சார் சுதாகர் கனகராஜன் ஒருத்தர், ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம் தான், ஒரு 50 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும், வாங்கி படிச்சு பாருங்க. உலக தலைவர்கள் வரலாறுன்னு ஒன்று இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான தமிழ் தான் இருக்குது. அப்படி வரப்பதான் படிச்சுக்கிட்டே வந்தேன், அசந்து போனேன். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் உங்களுக்கு தெரியும். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. கூட்டத்துல இருந்து ஒருத்தன் அவனும் இதே மாதிரி ஸ்லிப் எழுதி அனுப்புறான். எனக்கு அதை படிச்சப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உலகம் முழுக்க நம்ம ஆளுங்க இது மாதிரிதான் எல்லா இடத்துலையும் ஸ்லிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு. அதில் ஒருத்தன் எழுதியிருக்கிறான், நீ ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுகிறாயா, உன்னுடைய தாத்தா மாட்டு வண்டி ஓட்டியவர் தெரியுமா? அவன் எழுதியிருக்கிறான். இவர் தாத்தா யாருன்னு அவன் இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றான். உன் தாத்தா மாட்டு வண்டி ஓட்டியவர் தெரியுமா? இவர் பார்த்தாரு, ஒன்றும் வருத்தமே படலை, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன், நான் அந்த மாட்டையும் பார்த்துருக்கிறேன், வண்டியையும் பார்த்துருக்கிறேன், ரொம்ப நல்லா தெரியும். அந்த பரம்பரையில வந்த உனக்கு ஜனாதிபதி பதவி ஒரு கேடா அப்படின்ற அர்த்தத்துல யாரோ எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்லிக்கிறேன், வாஷிங்டன் சொல்றாரு, ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், அந்த வண்டி அப்புறமா ஒரு வருஷத்துல உடஞ்சு போச்சு. ஆனா அந்த மாடு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, காணாம போச்சு. இன்னைக்கு தான் தெரியுது, அந்த மாடு இங்கதான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கு எழுத படிக்கவும் தெரியும், கூட்டத்துல வந்து ஸ்லிப்பு கொடுத்து அனுப்பவும் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்திலே ரொம்ப சுலபமான விஷயம் எது தெரியுங்களா? நான் சென்னைக்கு போன புதுசுல தான் கத்துக்கிட்டேன். கல்லூரி மாணவர்கள் 4 பேர் பஸ்ல ஃபுட்பால்ல தொங்கிட்டே வந்தான். நான் உள்ள உக்காந்துட்டு இருந்தேன். அவன் ஃபுட்பால்ல தொங்கிட்டே வந்தான். நான் தம்பி உள்ள வந்திருப்பான்னு. அவன் அங்கிருந்தே என்னை பார்த்து என்ன அர்த்தம், பெருசு நீ மூடிக்கிட்டு உக்காரு வாய அப்படின்னு அர்த்தம். பஸ் வேகமா போச்சுங்க, டிரைவர் இப்படி திருப்பினாரு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கார் வந்தது இப்படி திருப்பினாரு, இந்த பக்கம் ஒரு பைக் ஒன்று வருது இப்படி திருப்பினாரு. பஸ் இப்படி இப்படி ஆண்டதுல அந்த பையனோட கிரிப்பு தவறி கீழே விழுந்துட்டான்.
எல்லாம் போய் சுத்திக்கிட்டாங்க. அவன் சொன்னா, அங்க உள்ள சிவப்பா உயரமா ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க அண்ணா. நான் கிட்டக்க போனேன். நான் போன உடனே, ஐயா நீங்க சொன்னீங்க, நான் கேட்கல, நான் உள்ள வந்திருக்கணும், நீங்க சொன்னதை கேட்காதனால தான் நான் கீழே விழுந்துட்டேங்க ஐயா அப்படின்னு அவன் சொல்லுவான்னு நான் நினைச்சேன். அவன் சொல்றான், 5 வருஷமா இதே மாதிரி தான் நான் ஃபுட்பால்ல வரேன், ஒரு நாள் கூட கீழே விழுந்ததில்லை. இன்னைக்கு சும்மா இல்லாம எனக்கு அறிவுரைன்ற பேர்ல மேல வர சொல்லி என்னை கீழே தள்ளிட்டியே, நல்லா இருக்கான்னு. நான் வீட்டிலலாம் கூட என் பையன்கிட்ட ஒன்றும் சொல்ல, என்னடா சும்மா விளையாடிக்கிட்டே இருக்கிற, போய் படுறா, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றதுன்னா, ஏன்பா இன்னைக்கு வெளில மீட்டிங் எங்கேயும் இல்லையாப்பா, இன்னைக்கு புக் ஃபேர் எங்கேயும் இல்லையாப்பான்றான். அக்பர் பீர்பால் சிறுகதைகள்னு பிள்ளைங்களுக்காக ஒரு புத்தகம் ஒன்று இருக்க, படிச்சு பாருங்க. நான் ஒரு கதை விட மாட்டேன், எல்லாம் படிச்சிருவேன். நான் பேசுறப்ப கதை விட மாட்டேனே தவிர படிக்கிறப்ப ஒரு கதையும் விட மாட்டேன், எல்லாம் படிச்சிருவேன். அக்பர் பீர்பால் அக்பருடைய அவையிலே இருந்த நவரத்தினங்கள் என்று சொல்ல தகுந்த அமைச்சர்களில் ஒருவர் பீர்பால். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2 பேரும் ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப அக்பர் கேட்கிறாரு, பீர்பால் உலகத்தில் எது சுலபமான விஷயம்? அக்பர் கேட்டார். பீர்பால் சொன்னாரு, சுல்தான், இந்த உலகத்தில் சுலபமான விஷயம் எது என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதுதான், அது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னாரு. அக்பர் ஒண்ணு, இல்ல பீர்பால் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அறிவுரை சொல்றது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? கிடையாது, அதுக்கு நிறைய அனுபவம் வேணும், படிப்பறிவு வேணும், பட்டறிவு வேணும், அதனால அறிவுரை சொல்றது சாதாரணமானது இல்லை, இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது பீர்பால்னார். பீர்பால் உழுந்து சிரிச்சார். எதுக்கு சிரிக்கிறார்? அது ஒண்ணும் இல்லை அரசே, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். எது சுலபமான விஷயம்னு கேட்டீங்க, அறிவுரை சொல்றதுன்னு. நீங்க ஒண்ணு சரின்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு விட்டுணும். ரெண்டுத்தையும் விட்டுட்டு அறிவுரை சொல்றது தப்பு, இப்படி எல்லாம் சொல்லப்படாது, இனிமே இப்படி பேசாதான்னு நான் பதில் சொன்னதுக்கே எனக்கு ஒரு அறிவுரை சொல்றீங்க பாருங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், உலகத்திலே சுலபமா அறிவுரை சொல்றது தான். நானும் என்னுடைய நண்பர் மதுரையில் இருக்கிறார், அவர் அருமையான பேச்சாளர் தான், அவங்களுக்கு கூட நல்லா தெரியும், உமாசங்கர்னு பேரு. 2 பேரும் மதுரையில் அம்மன் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டே இருக்கிறோம். எழுத்தாப்புல ஒருத்தர் அங்கேருந்து வந்தார். ஐயா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க, ரொம்ப பசியாக இருக்குதுங்க அப்படின்னாரு. நான் உடனே பேக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபா எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். என் கூட வந்த நண்பர் சொன்னார், ஐயா ஏங்க என்னங்க நீங்கள் 50 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்கி குடிச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் கூடாதா? அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, குடியை கெடுக்கும்னு அவருக்கு தெரியும், அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், அவர் பாருங்க, அவர் பார்த்தாலே நல்லா தெரியுது, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாருங்க. இல்லைங்க உங்களுக்கு தெரியாது, 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அவர் என்ன சாப்பிடுவார, வாடு போயிடுவாரு. நான் சொன்னதை பாருங்க, இவர் நீங்கள் இது மாதிரி தப்பாக பயன்படுத்த போறீங்கன்னு சொல்கிறாரு, இதை குடிச்செல்லாம் செலவழிச்சிடாதீங்க, சாப்பிடணும் சரியா, குடிக்கலாம் கூடாது. அவர், ஐயா நீங்கள் சொன்னா நான் அதுக்கு அப்போ நாங்கள் மீறுவோனாங்க ஐயா, நான் குடிக்கலாம் மாட்டேங்க ஐயா, இந்த 50 ரூபாயை கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு தான் நான் பயன்படுத்துவேன், ஏன்னா குடிக்கிறதுக்கு தனியாக வேற வச்சிருக்கிறேன் ஐயான்னார். நீங்க அப்புறம் குடியை கெடுக்கும்னு அட்வைஸ் அதில் போட்டு என்ன பிரயோஜனம்? எழுத்தாளர் ஜெயமோகன் தான் சொன்னாரு, அறிவுரைகள் எல்லாம் விதை நெல் மாதிரி. அவங்களும் சொன்னாங்க, அறிவுரைகள் எல்லாம் விதை நெல் மாதிரி, எந்த நெஞ்சில் ஈரம் இருக்கிறதோ அந்த நெஞ்சில் தான் அது முளைவிடும், இல்லாத நெஞ்சில் முளைவிடாது.